டிக்டாக் தள பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியில் தற்பொழுது கிழமைக்கு 40 மணிக்காலம் வேலை செய்வது என்ற ஒழுங்குமுறையானது நடைமுறையில் இருக்கின்றது. ஜெர்மனியின் புதிய அரசாங்கமானது இந்த கிழமைக்கு 40 மணிக்காலம் வேலை செய்கின்ற நடைமுறையை கிழமைக்கு 48 மணிக்காலங்கள் வேலை செய்யக்கூடிய அளவில் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. மேலும் இந்த 48 மணிக்காலத்தை அவர்கள் விரும்பியபடி செய்யக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு 12 மணிக்காலம் வேலை செய்தால் இதன் பிற்பாடு ஒரு நாளில் அவர்கள் தனது வேலையிலிருந்து விடுமுறை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 48 மணிக்காலத்தை இவர் முற்று முழுதாக நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு கூடுதலான மணிக்காலத்தை மேல் வேலை செய்வதன் மூலம் கூடுதலான அளவு வேலைக்கு செல்லாத நிலையை ஏற்படுத்தலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் பலர் இவ்வகையான நடவடிக்கைக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாகவும் செய்திகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது WSI என்ற அமைப்பானது அடுத்த கருத்து கணிப்பில் பலர் இது வேலை பழுவான விடயம் என்று சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. சொல்லப்படுகின்ற மற்றொரு கணிப்பீடு மையமானது இது சம்பந்தமாக தனது கருத்தை தெரிவித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மனியின் தற்போதைய அதிபர் அவர்கள் ஓய்வூதிய நிலைப்பாடு மற்றும் வேலை நேரம் போன்ற விடயங்களில் புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வர உள்ளதாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் என்பது இங்கே குறிப்பிடக்கூடிய அம்சமாகும்.